நிறுவனத்தோட ஓனர், நேத்து நீ சர்பத் விக்கிறத பார்த்தேன். சர்பத் ருசி மட்டும் இல்ல, உன் நேர்மையும் பிடிச்சிருந்தது. நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என் ஃபேக்டரிக்கு வா. பழங்களை எப்படி வாங்குறது, எப்படி ஸ்டோர் பண்றது, எப்படி பிசினஸ் நடத்துறது எல்லாத்தையும் கத்துக்க. 1 வருடம் அரவிந்த் சம்பளம் இல்லாமல் கத்துக்கிறதுக்காக வேலை பார்த்தான். 3 வருடம் கழித்து அரவிந்த் தன்னோட முதல் ஷாப் ஆரம்பித்தான். 2 வருடம் கழித்து அதே ஷாப் ஃபேக்டரி ஆயிடுச்சு. 50 பேருக்கு வேலை கொடுத்தான். அந்த நாளில் 3 பேரும் அமைதியாக சாப்பிட்டாங்க. ஆனா, அந்த சாப்பாட்டுல சந்தோஷம் நிறைய இருந்துச்சு. அரவிந்த் ஆடியன்ஸை பார்த்து சொன்னான், நான் கோடீஸ்வரன் ஆனது ₹10 இல்ல. நான் என் தோல்வியை மத்தவங்க மேல போட்டதில்ல. ஒவ்வொரு நாளும் என்னையே கேட்டேன், இன்னைக்கு என்ன தப்பு பண்ணேன்? அந்த ஒரு கேள்விதான் என்னை மாற்றுச்சு. பணம் இல்லாதது ஏழ்மை இல்லை. முயற்சி செய்யாததுதான் உண்மையான ஏழ்மை. தினமும் உன்னை நீ முன்னேற்றிக் கொண்டே போனா வெற்றி ஒரு நாள் உன்னை தேடி வரும். உன்கிட்டயும் ₹10 இருந்தா அது ஒரு சின்ன காசுன்னு நினைக்காதீங்க. அது ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பமா இருக்கலாம். இந்த கதையிலிருந்து ஒரு விஷயமாவது கற்றுக்கிட்டீங்கன்னு நினைச்சா, இந்த வீடியோவை கனவை கைவிட நினைக்கிற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல நான் முயற்சி செய்வேன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை கனவு காணும் ஒரு நபருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட மனதை தொடும் வாழ்க்கையை மாற்றும் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். बाय। वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।